மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் எல்லாரும் சொல்லுகிற பல 75% ஆண்கள் சொல்லுகின்ற ஒரு பிரச்சனை என்னவென்றால், என்னுடைய ஆண்குறி நீளத்திலே சிறிதாக இருக்கின்றது, அதே நேரத்திலே அதனுடைய தடிப்பம் அல்லது தொக்கை என்று சொல்லுவோம் தடிப்பம் குறைவாக இருக்கிறது. இது ஒரு ஆணினுடைய வாயிலே இருந்து அவருடைய வாழ்க்கை காலத்திலே குறைந்தது ஒரு தரமாவது இந்த பிரச்சனையை அவர் சொல்லி இருப்பார். வாழ்க்கை காலத்தை ஒற்றுதருமே இதுல ஒரு விதமான இது எக்ஸெப்ஷன்ஸும் இல்லை, ஒரு விதமான விதிவிலக்குகளும் இல்லை. ஏனெனில் குறைந்தது ஒரு 100% ஆண்கள் தங்களுடைய வாழ்க்கை காலத்திலே ஒருக்காவது இந்த பிரச்சனையை அவர்கள் சொல்லி இருப்பார்கள். ஒரு நாளிலே ஏறக்குறைய 40 இருந்து 50 அழைப்புகள் எனக்கு இந்த பிரச்சனை காரணமாக உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் இருந்தும் நன்றாக வளர்ச்சி அடைந்த வளர்ந்த நாடுகளிலிருந்தும் கூட எனக்கு வருகிறது. எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்திலே இந்த மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்திலே உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு நிகழ்ச்சியை கட்டாயமாக அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் இமோ ஊடாக அல்லது வாட்ஸ்அப்பின் ஊடாக 09477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே ஒரு ஆணினுடைய வாழ்க்கை காலத்திலே இந்த ஆண்குறி சிறிதாக இருக்கின்ற பிரச்சனை கட்டாயமாக ஒரு தடவையாவது எழுப்பப்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே நான் முதலிலே சொன்னது போல முக்கியமாக உங்களுடைய விதை பையினுள்ளே 2 விதைகளும் இருக்கின்றனதா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். குளித்து போட்டு அல்லது வெளியிலே குளிர் காலத்திலே வெளியிலே திரிந்து போட்டு வந்து அல்லது வின்டர் காலத்திலே வெளியில நீங்கள் வேலை செய்து போட்டு வந்துவிட்டு பார்க்க வேண்டாம். அந்த குளிர்காலத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும் என்றால், இந்த விதை பைகள் சுருக்கி அந்த விதையில இருக்கின்ற அந்த வெப்பநிலையை பேணுவதற்காகவும் அந்த விதையில இருக்கின்ற சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த விந்துகளை இறக்காமல் சாகாமல் வைத்துக் கொள்வதற்காகவும் இந்த விதைப்பைகள் எல்லாம் சுருங்கி அப்படியே அந்த விதைப்பை சுருங்கி அந்த விதையை மேலே தள்ளிவிடுகிறது. இந்த நேரத்தில் எங்களாலே அந்த 2 விதைகளும் இருக்கின்றதா என்று சொல்லி எங்களாலே பார்க்க முடியாது. இதன் காரணமாக நன்றாக ஒரு குளித்து போட்டு கூட பார்க்க கூடாது. நன்றாக வெயில் இருக்கிற நேரங்களிலே ஒரு பகல் நேரத்திலே நீங்கள் அந்த 2 விதைகளும் உங்களுடைய விதைப்பையினுள்ள இருக்கிறதா என்று சொல்லி கட்டாயம் எல்லா ஆண்களும் பார்த்துக் கொள்ளுங்கள். அண்மையிலே எனக்கு இப்படி ஒரு நோயாளி என்னை சந்தித்து இருக்கிறார். எனவே அடுத்ததாக இதற்கு இந்த மைக்ரோ பீனிஸ் என்று சொல்லுவோம். இதற்குரிய காரணங்கள் என்ன? இந்த பீனிஸினுடைய இந்த ஆண்குறியினுடைய அளவை அற்பல் அளப்பதென்றால் நன்றாக இழுத்து அளக்க வேண்டும். அதை வடிவாக யோசித்துக் கொள்ளுங்கள். அடியில இருந்து இழுத்து வடிவாக அளக்க வேண்டும். எந்த நேரத்தில் அளக்க வேண்டும் என்றால் ஆண்குறி நன்றாக விரைப்படைந்திருக்கின்ற நேரத்திலே. எனவே இந்த மைக்ரோ பீனிஸ் என்று சொல்லப்படுவது என்னவென்றால், இதற்குரிய சாதாரணமாக ஒரு ஆண்குறி விரைப்படைந்திருக்கின்ற நேரத்திலே அதனுடைய நீளம் 7 சென்டிமீட்டர் அல்லது சரியாக சொல்ல போனால் 2.75 அங்குலங்களாக இருக்க வேண்டும். எனவே இதற்கு குறைவாக இருந்தால் இதுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம். முதலாவது உங்களுக்கு தெரியும், ஒரு ஆண்குறி வளர்வதற்கு டெஸ்டெஸ்டரோன் எனப்படுகின்ற ஆண்களுக்குரிய ஹோமோன் அவசியமானது. இந்த ஹோமோன் தான் நாங்கள் ஆண்களாக இருக்கவும் பெண்களாக இருக்கவும் முக்கிய காரணமாக இந்த ஹோமோன்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே இந்த ஆண்களுக்குரிய ஹோமோன் ஆகிய இந்த டெஸ்டெஸ்டரோன் ஏதோ ஒரு காரணத்தினாலே இந்த இரத்தத்திலே குறைவடைகின்ற போது, முக்கியமாக ஒரு ஆண் சிசு ஒரு தாயினுடைய வயிற்றினுள்ளே வளர்கின்ற போது ஏதோ ஒரு காரணம், அது ஹோமோன் குறைபாடாக இருக்கலாம்
அல்லது ஏதாவது பரம்பரை அலகு குறைபாடாக அல்லது சொல்லுவோம் ஜெனட்டிக் அல்லது குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் என்று சொல்லுவோம். அதாவது குரோமோசோம்கள் இருக்கிற பிரச்சனை அல்லது எங்களுடைய ஜெனட்டிக் ஜீன்ல அதாவது பரம்பரை அலகுல இருக்கின்ற பிரச்சனை. இந்த பரம்பரை அலகுதான் என்னுடைய எல்லாவற்றுக்குமே காரணம். என்னுடைய தலைமை கருப்பாக இருப்பதற்கும் என் கண்வெளிகள் கருப்பாக இருக்கிறதுக்கு நான் இப்படி இருப்பதற்கு ஒவ்வொருவருடைய உடலையும் தீர்மானிப்பது இந்த ஜீன்ஸ் என்று சொல்லப்படுகிற பரம்பரை அலகு. எனவே இந்த ஜெனட்டிக் அல்லது பரம்பரை அலகில ஏற்படுகிற குறைபாடுகள் அல்லது இந்த குரோமோசோம்களிலே இருக்கின்ற குறைபாடுகள் காரணமாக என்ன நடைபெறும்? இந்த டெஸ்டோஸ்டெரோனுடைய அளவு ஒரு பிள்ளையானது ஒரு ஆண் சிசுவானது வயிற்றிலே இருக்கின்ற போது குறைவடைகிறது. இதன் காரணமாக என்ன நடைபெறும் என்றால் அந்த ஆண் சிசு வயிற்றினுள்ளே இருக்கின்ற போதே அந்த ஆணுக்கு தேவையான அளவு இந்த டெஸ்டோஸ்டெரோன் என்ற ஹோமோன் குறைந்து போய்விடும். எனவே இந்த ஹோமோனுடன் குறைபாட்டுடன் பிறக்கின்ற பிள்ளையானது பிறகு வளர்கின்ற போது அது என்ன நடைபெறும்? அதற்கு தொடர்ச்சியாக அந்த ஹோமோன் டெஸ்டோஸ்டெரோனுடைய அளவு அந்த பிள்ளையினுடைய இரத்தத்திலே குறைவாக இருக்கும். இதன் காரணமாக என்ன நடைபெறுகிறது என்றால் அந்த சிசுவுக்கு அந்த பாலகனுக்கு அதனுடைய ஆண் குறியினுடைய நீளம் குறைவாக இருக்கிறது. இதை முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது ஹோமோன்ல ஏதாவது குறைபாடு இருக்கலாம் அல்லது ஜெனட்டிக்ல அல்லது பரம்பரை அலகிலே அல்லது குரோமோசோம்களில் ஏற்படுகிற குறைபாடுகள் அப்நார்மாலிட்டிஸா இருக்கலாம். இவையெல்லாம் என்ன முக்கியமாக ஒரு ஆண் குறி சிறிதாக வருவதற்குரிய காரணங்களாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த ஹோமோனல் டெபிஷியன்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த டெஸ்டோஸ்டெரோன் ஹோமோன் குறைபாடானது அந்த தாய் பிள்ளையை வயிற்றிலே கருத்தரித்து இருக்கின்ற போது பிரெக்னன்சியாக இருக்கின்ற போது அந்த பிள்ளைக்கு ஏற்பட்டிருக்கலாம் அல்லது முதல் அதாவது வருட காலங்கள் ஏர்லி சைல்ட்ஹுட் என்று சொல்லுவோம். இந்த முதல் சிறு காலங்களிலே அந்த பிள்ளைக்கு இந்த ஹோமோனல் டெபிஷியன்சி என்று சொல்லப்படுகிற இந்த டெஸ்டோஸ்டெரோன் என்று சொல்லப்படுகிற ஆணுக்குரிய ஹோமோனினுடைய குறைபாடு அங்கு வந்து விடுகிறது. இது முதலாவது. இரண்டாவதாக நான் சொன்னேன் இந்த ஜெனட்டிக் அல்லது குரோமோசோம்களில் இருக்கின்ற குறைபாடுகள் பரம்பரை அலகு என்று சொல்லுவோம், ஜீன் என்று சொல்லுவோம். குரோமோசோம்கள் ஏற்படுற குறைபாடு காரணமாக பலதரப்பட்ட நோய்கள் உண்மையாக சொல்ல போனால் அது கிளைன்ஃபீல்டர் சிண்ட்ரோம், பிராடவிலி சிண்ட்ரோம் என்று சொல்லி பல பெயர்கள் இருக்கிறது. பல நோய்கள் மனிதரை தாக்குகின்ற எத்தனையோ பரம்பரையான நோய்கள், இந்த பரம்பரை அலைகள் மூலமாக கடத்தப்படுகிற நோய்கள், இந்த குரோமோசோம்களின் மூலமாக கடத்தப்படுகிற நோய்கள் இன்னும் கூடுதலாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த நோய்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பகுத்தறிய வேண்டும். இதன் காரணமாகவும் இந்த மைக்ரோ பீனிஸ், சின்ன அளவு பீனிஸ், சிறிய ஆண்குறி ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அடுத்ததாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாள் உதாரணமாக உங்களோட வீட்டிலே உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். உங்களுடைய பிள்ளைகள் வளர்கிறது, அதாவது பிள்ளைகளுடைய பருமன் கூடலாம், உயரம் கூடலாம், நிறை கூடலாம். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்ற போது உங்களுக்கு தெரியாது. இன்னொருவர் வந்துதான் இந்த பிள்ளை வெள்ளையாகி விட்டது, அழகாகி விட்டது, நிறை கூடி விட்டது சொல்வார். உங்களுக்கு அது தெரியாது. அதே போலதான் சில பேர் மருந்து எடுத்து குடித்தாலும் அவர்களுடைய இந்த ஆண்குறி வளருகிறது என்பதை அவர்களாலே தீர்மானிக்க முடியாது. ஒரு நாளும் அந்த ஆண்குறியை குனிஞ்சு பார்த்து கொண்டிருந்தால் ஆண்குறி பெரிதாக வருவதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. கவனித்துக் கொள்ளணும். என்றபடியினால் அதற்குரிய மருந்துகளை நீங்கள் பாவிக்கின்ற போது கட்டாயமாக அதற்கு ஒரு விடை ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். என்றபடியாலே கவலைப்பட தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் ஆண்குறியை பார்த்து கொண்டிருக்கின்ற போது அது பெரிதாகிறதா தடிமன் பெருக்கிறதான்னு சொல்லி எங்களாலே சொல்ல முடியாது. ஒரு காலப்போக்கிலே தான் அதை எங்களாலே தீர்மானிக்க கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் அது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.